அடுத்து அலகு 1 பாடம் 4 நெறிமுறையின் யுக்திகள் அல்காரிதம் டெக்னிக்ஸ் பகுதி 2. இந்த ஒளிக்காட்சி பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்புகள்: நெறிமுறைக்கும் நிரலுக்கும் உள்ள வேறுபாடு, நெறிமுறை பகுப்பாய்வு, நெறிமுறையின் சிக்கல், நெறிமுறையின் செயல்திறன், நெறிமுறையின் செயல்திறனை தீர்மானிக்கும் வழிமுறைகள் அல்லது காரணிகள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இந்த டாபிக். அதற்கடுத்தாற் போல நம்ம டாபிக் பார்க்கக்கூடியது நெறிமுறைக்கும் நிரலுக்கும் உள்ள வேறுபாடு. நெறிமுறைன்னா என்ன, நிரல்னா என்ன, அதுக்கான வேறுபாடு. நெறிமுறை அப்படின்னா சிக்கலை தர்க்க ரீதியாக தீர்க்க உதவுகிறது மற்றும் நிரலுடன் வேறுபட்டு இருக்கலாம். நிரல் என்பது நிரலாக்க மொழியில் நெறிமுறையின் வெளிப்பாடாகும். அவ்வளவுதான். இப்போ முதல்ல சிக்கல்னா முதல் ப்ராப்ளம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எதுவா இருந்தாலும் ஒரு நிரலுக்கு முன்னால நம்ம என்ன பண்ணணும்னா நெறிமுறை எழுதிட்டு தான் நிரல் எழுதணும். அப்பதான் என்ன ஆகும்னா எளிமையா இருக்கும் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நெறிமுறைன்னு வழிமுறைன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு காலையில ஒரு ப்ரிப்பரேஷன் பத்தி சொல்லும் போது சொன்னோம். பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னா நேர பள்ளிக்கூடத்துல நேரா போய் நம்ம நிற்க முடியாது 9 மணிக்கு. அப்போ அதுக்கு முன்னால தயார் பண்றதுதான் நெறிமுறை. நம்ம எப்படி வரணும், டிஃபனு, லஞ்சு, அதுக்கு எடுத்தாற்போல புக்ஸ் இதெல்லாம் எடுத்து தயாரா பண்ணிட்டு பஸ்ல புறப்பட்டு அதன் பின்னாலதான் 9 மணிக்கு நம்ம பள்ளி ரீச் ஆகிறோம். அப்போ அது போல செயல்பாடுகளுக்கு முன்னால வழிமுறைன்றோம். அதெல்லாம் இருந்து அப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வர்றதுக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்றோம், வழிமுறைன்றோம். அதனாலதான் அப்போ நெறிமுறையோட செயல்பாடுகளை கொண்டுதான் நிரல் எழுதணும். அப்பதான் தவறுகள் ஏற்படாது. அதனுடைய பண்புகளை பார்க்கும்போது, நெறிமுறை பண்புகள் பார்க்கும்போது அடக்கமானது, சார்பற்றது, தவறுகள் இல்லாம நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா அதற்கு நெறிமுறை முக்கியம். அதுதான் இங்க சொல்றாங்க. முதல்ல திட்டமிடுதல், பின்பு செயலாக்குதல். பொதுவா ஒரு செயல்படுத்தணும்னா முதல்ல திட்டம் கொடுக்கணும், திட்டத்தை செயல்படுத்தணும். இதுதான் கான்செப்ட். அது போலதான் இதுல நெறிமுறைன்றது ஒரு திட்டம் போடணும், திட்டத்தை செயல்படுத்துறது நிரலாக்கம். இவ்வளவுதான் கான்செப்ட். இது சிம்பிள் கான்செப்ட். இதுதான் நம்ம சிக்கலை தர்க்க ரீதியாக தீர்க்க உதவுகிறது மற்றும் நிரலுடன் வேறுபட்டு இருக்கலாம். நம்ம சம் டிஃபரன்ஸ் இதுல இருக்கிறது அப்படியே எழுத முடியாது. நெறிமுறையில ஒரு ரஃபா தான் வச்சிருப்போம். அதை நம்ம என்ன பண்ணுவோம், ரஃபா வச்சிருக்கும் போது நம்ம உண்மையா செயல்படுத்தும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பில்டிங் நம்ம வீடு கட்டுறோம்னா பிளான் இல்லாம கட்ட மாட்டாங்க. பெரிய பெரிய அடுக்குமாடிகளை கட்டும் போது இந்த இடத்துல ஒரு கட்டிடம் வருதுன்னா இந்த இடத்துல இந்த பில்லர் இருக்கும், இந்த இடத்துல கிச்சன் வரும், இந்த இடத்துல சமையல் ரூம் வரும், கிச்சனோட சமையல் ரூம் தானே, பெட்ரூம், பாத்ரூம், டாய்லெட்ஸ் அண்ட் ஆல், இப்படி பிரிச்சு அதுக்கேற்ற மாதிரி கட்டிடத்தோட வடிவமைப்பு ஒரு ரஃபா தான் ரெடி பண்றோம். ஆனா செயல்படுத்தும் போது அதனுடைய வடிவங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் உள்ள டெக்கரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் மாற்றங்களும் செய்வோம். அதுதான் வேறுபட்டு இருக்கிறோம். நிரலோட இது போலயே பயன்படுத்தணும்ன்றது கிடையாது. ஆனா அது மேக்சிமம் அதுல பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுதான் சொல்றாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட், செயல்படுத்தப்படும் முறை மற்றும் வடிவமைப்பு நுட்பம் ஆகியவற்றை பொறுத்து இதனை வகைப்படுத்தலாம். இப்ப சொன்னேன், அதான் கட்டிடத்தை எப்படி பண்றோம்னா அதே போலதான் இதுல பார்க்கும்போது கட்டமைப்பு நிரல் அணுகுமுறை அல்லது பொருள் நோக்கு நிரலாக்க அணுகுமுறை பயன்படுத்தி இதனை செயல்படுத்த முடியும். இதனுடைய பொருள் என்னடான்னா, சின்றது ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராம், C++ன்றது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம். அதான் சொல்றாங்க கட்டமைப்பு நிரல் அணுகுமுறை அப்படின்னா C குறிக்கும். C++ குறிக்கிறது பொருள் நோக்கு நிரலாக்க மொழி. சி, ஜாவா இதெல்லாம் பொருள் நோக்கு நிரலாக்க மொழிக்கு சொல்றாங்க. அதுக்கடுத்து நெறிமுறைக்கு குறிப்பிட்ட விதிமுறைகள் கிடையாது, ஆனால் சில வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும். இதெல்லாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். பட் இப்படிதான் இருக்கணும்னு நம்ம நெறிமுறையை சொல்ல முடியாது. அதுக்கடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழியில் மட்டும்தான் குறிப்பிட்ட கட்டளைகளை கொண்டு நிரலை செய்ய முடியும். இப்ப சினா C++க்கான ப்ரொசீஜரை தான் எழுத முடியும். அதே போல ஜாவானா ஜாவால எழுதணும், பைத்தான்ல எழுதணும், பைத்தானுக்கு அதுக்கேற்ற மாதிரி. அதுக்கடுத்து
போலி குறிமுறையை ஒத்திருக்கும் இதை கணிப்பொறி மொழியில் வேண்டுமானால் செயல்படுத்தலாம். அவ்வளவுதான். இது என்னடான்னா போலி குறிமுறைன்னா சூடோ கோடுன்னு சொல்லுவாங்க. சூடோ கோடுன்னா அது அசம்பிளி லாங்குவேஜ்னு முன்ன இருந்தது. அது தட்ஸ் கால்டு ஃபார் இன்டர்மீடியட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப யூஸ் பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல உயர்நிலை மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ஹை லெவல் லாங்குவேஜஸ், உயர்நிலை மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ரோக்ராமிங் பண்றதெல்லாம் ஹை லெவல் லாங்குவேஜஸ், இந்த நெறிமுறைகள்லாம் லோ லெவல் லாங்குவேஜஸ் அல்லது இன்டர்மீடியட் லாங்குவேஜஸ். போலி குறிமுறை என்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கூட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பிளஸ் சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். C is equal to A plus B ன்னு சொல்றோம்னு வச்சுங்க. அது நெறிமுறையில் எழுதும் போது add A, B அப்படின்னு எழுதுனா அது ஒரு போலி குறிமுறை. இதுவே C equal to A plus B ன்னு சொன்னா அது ப்ரோக்ராம். இதுதான் வேறுபாடு. ஓகேங்களா? அதற்கடுத்தாற் போல இது அளவுக்கான இதுல குறிப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. நெறிமுறையின் பல்வேறு உள்ளீட்டு அளவுக்கான நேரம் மற்றும் இட சிக்கல்களை மதிப்பிடுவது நெறிமுறை பகுப்பாய்வு. நெறிமுறை பகுப்பாய்வுன்னா அந்த உள்ளீடுகளை நேரம் மற்றும் இடம், இத்தனை டைமுக்குள்ள இந்த பிளேசஸ்க்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்றது. பிளேசஸ்னா நிறைய ஸ்டெப்ஸ் இல்லாம குறைவான ஸ்டெப்ஸ், இடங்களை அதிகப்படியான படிநிலைகளை இல்லாம குறைவான படிநிலைகளை முடிக்கிறது தான் இடம்னு சொல்றோம். அதனால என்ன ஆகும், நேரம் குறையும். எப்பவுமே ஒரு நேரம் குறைந்த அளவுல குறைந்த இடத்துல நிறைவா செய்யும் வேலைகள் எளிமையா இருக்கும். நேரம் ஒரு 2 மணி நேரம் எடுத்துட்டு பேசிட்டு இருக்கும்போது நமக்கு கூட சலிப்பு ஏற்படும். உட்கார்றவங்களுக்கு நிறைய ஜனங்களும் இருக்க மாட்டாங்க. அதுதான் இதெல்லாம் சொல்ற ஒரு மெத்தட் ஆஃப் ஃபேஸ். நிறைய கருத்துக்களை சொல்லும் போது மக்கள் தேவையான கருத்துக்களை எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப தேவையான கருத்துக்கள் மட்டும் சொன்னா போதும், அது குறைவான நேரத்துல சொல்லிட முடியும், அதை ஏற்றுக்கொள்வார்கள். அது போல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அதை சொல்றேன். இப்போ ஒரு நெறிமுறையின் பல்வேறு உள்ளீடுக்கு அளவுக்கான நேரம் மற்றும் இட சிக்கலை மதிப்பிடுவது நெறிமுறை பகுப்பாய்வாகும். நெறிமுறை பகுப்பாய்வு. நெறிமுறை பகுப்பாய்வு என்பது என்னன்னா அல்காரிதம் அனாலிசிஸ். அல்காரிதம் அனாலிசிஸ் பொதுவாக இப்ப அல்காரிதத்துல 2 ஆப்ஷன்ஸ் சிக்கல்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த 2 சிக்கல்கள் என்னன்னா, ஒன்னு டைம், இன்னொன்னு ஸ்பேஸ். டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்றது காமனா சொல்லப்படக்கூடிய ஒரு அல்காரிதத்துல. இது டைம்னா என்ன சொல்றாங்கன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். டைம்ன்றது குறைவான நேரத்துல வேலைகள் சீக்கிரமா முடிக்கணும். அதே குறைவான நேரத்துல குறைந்த இட அளவுகள், நினைவக இடத்தை குறைவா பண்ணிட்டோம்னா இதுதான் கான்செப்ட். வேற இது நிறைய சொல்லிட்டே இருந்தாலும் கூட இதுல 2 அனாலிசிஸ் தான் நம்ம மெயினா பாக்குறோம். ஒன்னு டைம், இன்னொன்னு ஸ்பேஸ். டைம்ன்றது லெஸ் டைம் லெஸ் ஸ்பேஸ் இஸ் தி பெஸ்ட் அல்காரிதம். Duration time is high, duration place the memory spaces is high means that's called a worst algorithm. This is simple. Next இதுல நம்ம பார்க்க போறோம் பெஸ்ட் அல்காரிதம் worst அல்காரிதம் அப்படின்னு. இது எப்பவுமே ஒரு சின்ன வேலைகள் அப்படின்னு சொன்னா வேலைகள் சின்னதா இருந்ததுன்னா நமக்கு எளிமையா இருக்கும், புரிஞ்சுக்க முடியும், தப்பு இருக்காது. பெரிய வேலைகள் இருக்கும்போது நேரமும் அதிகமாகும். அதாவது பிரிச்சு கொடுக்கணும். அதுதான் இதோட பெரிய காம்ப்ளெக்ஸ், இது மெயின் கான்செப்ட். அதுதான் சொல்றாங்க. அப்போ அதுக்கு எங்களுடைய ஆப்ஷன் அல்காரிதம் அனாலிசிஸ் சொல்லுவோம். நெறிமுறை பகுப்பாய்வு. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கணினி வளங்கள் வரம்புக்கு உட்பட்டது. கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ்ல ஒரு சர்டன் லிமிட்டுக்குள்ள இருக்கும். நேரம் மற்றும் இட சிக்கல்களை பயன்படுத்துவதன் மூலம் நிரல் நெறிமுறையின் செயல்திறன் வரையறுக்கப்படுகிறது. அதனுடைய செயல்திறன் இந்த 2 வச்சுதான் பயன்படுத்தலாம். நெறிமுறை பகுப்பாய்வு மற்றும் செயல்திறன் மதிப்பீடுகளை 2 கட்டங்களாக பிரிக்கலாம். ஒண்ணு முன்னறிவிப்பு மதிப்பீடுகள் அப்படின்னு பேரு, ப்ரியரி எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, கோட்பாடு செயல்திறன் பகுப்பாய்வு ஆகும்.
கோட்பாடு செயல்திறன் பகுப்பாய்வு வெளிப்புற காரணிகளை ஏற்றுக்கொண்டு நெறிமுறையின் செயல்திறன் அளக்கப்படுகிறது. அந்த செயல்திறன் வெளியில இருக்கக்கூடிய காரணி பயன்படுத்துறதுக்கு பேரு முன்னறிவிப்பு மதிப்பீடுகள் அப்படின்னு சொல்றோம், ப்ரியரி எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் தென் பின்னிய சோதனை, அதற்கு அடுத்தாற்போல அந்த செயல்திறன்களை அளவிடுதல் அப்படின்னு சொன்னா இந்த பகுப்பாய்வில் உண்மையான புள்ளி விவரங்கள், இயங்கும் நேரம், நிரல் நெறிமுறை நிறைவேற்ற தேவைப்படும் இடம் ஆகியவை சேகரிக்கப்படுகிறது. அங்க என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா அதனுடைய செயல்திறனை கணக்கிடப்படுகிறது. இந்த இடத்துல நேரமோ இடமோ கணக்கிடப்படுகிறது. பொதுவாக இது பிந்திய சோதனையில பண்றோம், அது முன்ன செயல்திறனை கணக்கிடுறோம். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் எது அல்காரிதம் அனாலிசிஸ், நெறிமுறை பகுப்பாய்வுன்னு சொல்றோம். நெறிமுறையின் சிக்கல். எடுத்துக்காட்டாக ஏன் நெறிமுறை n உள்ளீட்டு தரவின் அளவாக இருப்பின் ஏயின் செயல்திறனை இரண்டு முக்கிய காரணிகளான டைம் நேரம் மற்றும் இடம் ஆகியவை தீர்மானிக்கிறது. நேர காரணி, நேரம் மற்றும் இட காரணிகள், ரெண்டு காரணிகள் தான் நிர்ணயிப்பதுன்னு பார்த்தோம். பகுப்பாய்வை பத்தி பார்க்கும்போது உள்ளீடுகளை பொறுத்த வரைக்கும் நெறிமுறைக்கான பொருத்தக்கூடிய முக்கிய செயல்பாடுகளின் எண்ணிக்கை எண்ணுவதன் மூலம் நேரம் அளவிடப்படுகிறது. வரிசையாக்க நெறிமுறையில் உள்ள பொருத்தங்களின் எண்ணிக்கை. இப்போ நெறிமுறைக்கு பொருத்தக்கூடிய முக்கிய செயல்பாடுகளின் எண்ணிக்கை எண்ணுவதன் மூலம் நேரம் அளவிடப்படுகிறது. நேரத்தை குறைவா பயன்படுத்தணும்னா அப்ப எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா, அப்போ செயல்பாடுகள் குறைவா இருந்தா நேரம் குறையும், செயல்பாடுகள் அதிகமா இருந்தா நேரம் அதிகமாகும், இடமும் அதிகமாகும். அப்போ மெமரி ஸ்பேசஸும் எடுத்துக்கும். அப்போ நம்ம முக்கியமான இரண்டு காரணிகள் பயன்படுத்தும் போது நேரம் மற்றும் இட காரணிகளை பயன்படுத்துவாங்க. இது நெறிமுறை பகுப்பாய்வுல. இரண்டாவது ஸ்பேஸ், இடக்காரணி. நெறிமுறைக்கு தேவைப்படும் மிக அதிகபட்ச நினைவக இடத்தை கணக்கிடுவதன் மூலம் இது அளவிடப்படுகிறது. அது எண்ணிக்கை பயன்படுத்தி சொல்லப்படுகிறது. இது நினைவக இருப்பிடத்தை பயன்படுகிறது. பாருங்க, கவனிங்க. இப்போ இது இதனுடைய செயல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த இடத்துல முக்கிய செயல்பாடுகளின் எண்ணிக்கை எண்ணுவதன் மூலம் நேரம் அளவிடப்படுகிறது. படிநிலைகள் அதிகமாகும் போது நேர செயல்பாடுகள் அதிகமாகிறது. இந்த இடத்துல அதனுடைய நினைவக இடத்தை கணக்கிடுவதன் மூலம் இது அளவிடப்படுகிறது. இந்த ரெண்டு ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்றோம். அதை பத்திலாம் எஃப்எஃப்எம்லாம் பின் ஃபியூச்சர்ல பார்க்கலாம். அதுக்கடுத்து நேர சிக்கல், டைம் காம்ப்ளெக்சிட்டி. அப்படின்னா ஒரு நெறிமுறை செயலை செய்து முடிக்க எண்ணிக்கையே நெறிமுறையின் நேர சிக்கல் எனப்படும். இது ஒரு 1 மார்க் அல்லது 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக அமையும். 1 மார்க்லயோ அல்லது 2 மார்க்ல கேட்டா நேர சிக்கல் என்றால் என்ன, டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொன்னா ஒரு நெறிமுறை செயலை செய்து முடிக்க எண்ணிக்கையே நெறிமுறையின் நேர சிக்கல். அதுதான் நம்ம நேர காரணியில பார்த்தோம்ல, அதேதான் இதுலயும் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து இட சிக்கல். இட சிக்கல்னா என்ன, ஒரு நெறிமுறையின் செயல்பாடு முடியும் வரை அதற்கு தேவைப்படும் நினைவக இடமே இட சிக்கல் எனப்படும். நெறிமுறைக்கு தேவைப்படும் இடம் பின்வருமாறு இரு கூறுகளில் கூட்டுத்தொகையாகும். இப்போ அதனுடைய பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கு. நிலையான பகுதி, மாறும் பகுதி. நிலையான பகுதினா ஸ்டாட்டிக் ஸ்பேஸ், டைனமிக் ஸ்பேஸ். ஸ்டாட்டிக்னா என்ன, நிலையானதுன்னா என்ன, மாறாத்தன்மை இருக்கும். ஒரு மதிப்பு மாறாமல் இருந்தால் அதற்கு நிலையான அப்படின்னு பொருள். ஒரு மாறும் பகுதின்னா ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்றாற் போல அதனுடைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அதுதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. நெறிமுறைக்கு தேவையான தரவு மற்றும் மாறிகளை சேமிக்க பயன்படும் கூட்டுத்தொகை இடத்தை வரையறுக்கும். எடுத்துக்காட்டாக நிரல் நெறிமுறையில்
பயன்படுத்தப்படும் மாறிகள் மாறிலிகள் இதை மட்டுமே பயன்படுத்துவோம். அதுக்கடுத்து மாறும் பகுதின்னு சொன்னா சிக்கலின் அளவு மற்றும் சுழற்சிக்கு தேவைப்படும் அனைத்து மாறிகளின் கூட்ட இடத்தின் அளவை பொறுத்து n வரையறுக்கப்படுது. எடுத்துக்காட்டாக n என்ற மதிப்பின் தொடர் பெருக்களை சுழற்சியின் மூலம் கண்டறிதல். இப்போ இந்த இடத்துல n விட்டு போயிருக்கு. ஜஸ்ட் nன்றது அது தொடர்ந்து நம்ம ஒரு சுழற்சியில வரந்துட்டே இருக்கும்போது இப்போ கூட்டுத்தொகைன்னா 2 4 கூட்டினா 6 அதேதான். இது அப்படி இல்லை, ஒரு சுழற்சியா இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் ஒரு எண்ணை கூட்டுங்க அப்படின்னு சொன்னா இப்போ 1 கூட்டம் 2 கூட்டம் இப்படி சுழற்சியா நடந்துட்டே இருக்கும். அப்போ தன்மையானது மாறும் தன்மை நடைபெறுகிறது. அந்த இடத்துல நிலையான தன்மை கொடுக்கப்படுகிறது. இது எதில் நம்ம பார்க்கிறோம், இட சிக்கல்ல 2 கூறுகளாக இருக்குது. அதற்கடுத்தாற்போம் நெறிமுறையின் செயல்திறன். நெறிமுறையின் செயல்திறன் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது கணினி வளங்கள் எல்லைக்கு உட்பட்டதால் திறம்பட அதனை பயன்படுத்த வேண்டும். நெறிமுறையின் செயல்திறன். இப்போ நெறிமுறையின் செயல்திறன் அப்படின்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நெறிமுறை பகுப்பாய்வுல கணினி வளங்கள் எல்லைக்கு உட்பட்டதால் திறம்பட அதனை பயன்படுத்த வேண்டும். நெறிமுறையின் செயல்திறன் என்பது நெறிமுறை பயன்படுத்தப்படும் கம்ப்யூட்டேஷனல் வளங்களின் எண்ணிக்கை வரையறுக்கும். அதாவது ஜஸ்ட் செயல்திறன்களின் அளவுகளை குறிப்பிடக்கூடியது, அது செயல்திறன். வளங்கள் தான் செயல்திறன்கள். செயல்திறன்ன்றது என்னன்னா வளங்கள். இப்போ நம்ம இப்போ நம்ம ஏற்கனவே அல்காரிதத்துல ஒரு டீ தயார் பண்றதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் தான் செயல்திறன்கள். அந்த வளங்கள் இப்போ டீக்கு இந்த 4 ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். ஒண்ணு பால், காப்பித்தூள், தண்ணி, சர்க்கரை. இது அது போல அந்த வளங்கள் அது எதுதான் குறிப்பிடக்கூடியது செயல்திறன். அதை எப்படி பகுப்பாய்வு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முன்னறிவிப்பு மதிப்பீடுகள்ல செயல்திறனை தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் இப்போ இதுலயும் சொல்லப்படுகிறது. இப்போ பொதுவா இந்த பகுப்பாய்வுகள்ல நம்ம 2 காரணிகள் தான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதே போல செயல்திறன்ல இதுல அளவிடும் இயங்கு நேரம் அப்படின்னு காரணி பொறுத்ததாகும். எந்திரத்தின் வேகம், நிரல் பயிற்சி மற்றும் பிற மென்பொருட்கள், இயக்க அமைப்பு, பயன்படுத்தப்படும் நிரலாக்க மொழி, தரவு தொகுதி. இது ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோ. அதை எந்திரத்தின் வேகம்னா கம்ப்யூட்டரோட கெப்பாசிட்டி தான். இது கம்ப்யூட்டர் நிறைய இப்போ வேரியேஷன்ஸ்ல வருது. அதாவது ப்ராசஸிங் ஸ்பீடு 32 பிட்ஸ் எல்லாம் முன்ன இருந்தது. இப்போ 64 பிட்ஸ், 128 பிட்ஸ், இப்படி கணினி வேகங்கள் சர்வரா வேலை செய்யும்போது அதை வேகமா செயல்படுத்தக்கூடிய அளவுல இருக்குது. அதுக்கடுத்து நிரல் பெயர்ப்பி, கம்பைலர்ஸ், C++ல எடிட்டர்ஸ் யூஸ் பண்றோம், பைத்தான்ல எடிட்டர்ஸ் யூஸ் பண்றோம். அது போல அந்த எடிட்டர்ஸ் நிரல் பெயர்ப்புக்கு அதனுடைய மென்பொருட்களை கருவிகளை பொறுத்தது. அதுக்கடுத்து இயக்க அமைப்பு. லேட்டஸ்டா இப்போ நம்ம 10 யூஸ் பண்றோம், அதுக்கேற்ற இயக்க அமைப்பு. பயன்படுத்தப்படும் நிரலாக்க மொழி. இப்போ C++ல பண்றோமா, பைத்தான்ல பண்றோமா, ஜாவால பண்றோமா, அப்படி நம்ம அந்த நிரலாக்க பயன்படுத்தப்படும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அதுக்கடுத்து தரவு தொகுதிகள், நம் பயன்படுத்தப்படக்கூடிய தரவுகள். இதெல்லாம் பொறுத்துதான் அதனுடைய செயல்திறன் கணக்கிடப்படுகிறது. செயல்திறன் கணக்கிடப்படுகிறது என்று பார்க்கிறோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நேரம், இடம் நேரம் பரிமாற்றம். இடம் நேரம் பரிமாற்றம் என்பது குறைந்த நேரத்தில் அதிகமான சேமிப்பு இடத்தை பயன்படுத்தி நெறிமுறை தீர்க்கும் வழியாகும். அதாவது குறைவான நேரம் அதிக இடத்தை அதிகமான சேமிப்பு இடத்தை பயன்படுத்தி நெறிமுறை தீர்க்கும் அந்த செயலுக்கு பேர் தான் இட நேர பரிமாற்றம்னு சொல்றோம். இட நேர பரிமாற்றம்னா இட
இடநேர பரிமாற்றம் அல்லது நேரம் நினைவக பரிமாற்றம் என்பது குறைந்த நேரத்தில் அதிகமான இடத்தை பயன்படுத்தி நெறிமுறை தீர்க்கும் வழியாகும். அசிம்ப்டோட்டிக் குறியீடுகள். அசிம்ப்டோட்டிக் குறியீடுகள் இந்த அசிம்ப்டோட்டிக் குறியீடுகள் 3 நிலைகளை குறிப்பதற்காக பயன்படுகிறது. ஒரு அல்காரிதம் நிலை சிறந்த நிலையாக, மோசமான நிலையாக, சராசரி நிலையாக அப்படின்ற சொல்றதுக்காக இந்த அசிம்ப்டோட்டிக் குறியீடுகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அசிம்ப்டோட்டிக் குறியீடுகள் நேரம் மற்றும் இட சிக்கல்களை பற்றி அர்த்தமுள்ள கூற்றுக்களை பயன்படுத்தும் ஒரு மொழியாகும். இது அந்த நேரத்தையும் இடத்தையும் டைம் அண்ட் ஸ்பேஸை யூஸ் பண்றதுக்காக இந்த குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. பெஸ்ட் அல்காரிதம், ஒஸ்ட் அல்காரிதம், இன் நார்மல் அல்காரிதம் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு இந்த அசிம்ப்டோட்டிக் குறியீடுகள் பயன்படுத்தப்படுகிறது. இதுல 3 வகையா சொல்லப்பட்டிருக்கு. 3 அசிம்ப்டோட்டிக் குறியீடுகள் நெறிமுறையில் நேர சிக்கலை குறிக்கும் மிகவும் பயன்படுகிறது. பொதுவாக அல்காரிதத்துல இந்த 3 பேஸ்னா இதுதான் கான்செப்ட். 3ன்னா என்ன அப்படின்னு சொன்னா, 1 சிறந்த நிலை, மோசமான நிலை, சராசரி நிலை. தட்ஸ் ஃபார் பெஸ்ட் அல்காரிதம், அதாவது சிறந்த நெறிமுறை, மோசமான நெறிமுறை, சராசரி நெறிமுறை. தட்ஸ் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, இதற்கு பெஸ்ட் அல்காரிதம், ஒஸ்ட் அல்காரிதம், எஸ் எ நார்மல் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான குறியீடுகளை பற்றி தான் நம்ம இதை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பிக் ஓ. பிக் ஓ அப்படின்னா இந்த நெறிமுறை மிகவும் மோசமான நிலையை விவரிக்க பிக் ஓ பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு பேரு பிக் ஓ அப்படின்னு சொல்லுவோம். இது the worst case அப்படின்னு சொல்லுவோம். மோசமான நிலைனா வெரி worst case அப்படின்றது சொல்றதுக்கு பயன்படுத்தக்கூடியது பிக் ஓ. அதுக்கடுத்து பிக் ஒமேகா, ஓவின் தலைகீழாகும். இது அசம்ப்ட் குறியீடு மோசமான நிலையின் செயற்குறியின் உச்ச வரம்பை பிக் ஒமேகா அதன் கீழ் வரை குறிக்கும் சிறந்த நிலையாகும். ஒமேகான்றது அதனுடைய தலைக்கீழ், அது மோசமான நிலையில் இருக்கக்கூடியது. அதனுடைய உச்ச வரம்பு பிக் ஒமேகா அதனுடைய கீழ்நிலை வரை சிறந்த நிலையில இருக்கிறத குறிக்குது. அது மோசமான நிலை, இது சிறந்த நிலை, பிக் ஒமேகா அப்படின்றத சொல்றது. அதுக்கடுத்து பிக் டீட்டா. பிக் டீட்டா இது நெறிமுறையானது கீழ்நிலை, கீழெல்லை, மேலெல்லை என்னும் சிக்கலை கொண்டிருத்தல். இது நடுநிலையா இருக்கும். இது டீட்டான்றது அதாவது நடுநிலையா கொடுக்கப்படுது. உதாரணத்துக்கு O of n log n, ஒமேகா ஆஃப் n log n ஆகிய சிக்கலை கொண்டுள்ளது என வைத்துக் கொள்வோம். உண்மையில் அதனுடைய சிக்கல் அதனுடைய தீட்டா ஆஃப் n log n ஆகும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நெறிமுறையின் இயங்கு நேரம் மிக சிறந்த நிலையில் மிக மோசமான நிலை ஆகிய 2 நிலைகளிலும் எப்பொழுதும் n log n ஆகவே இருக்க வேண்டும். அதாவது n log n என்ற மெத்தடு ஒஸ்ட் கேஸா இருந்தாலும் சரி, பெஸ்ட் கேஸா இருந்தாலும் சரி, சமமான நிலையில n log n அப்படின்ற நிலையில இருக்கணும் அப்படின்றது. இது ஒரு அல்காரிதிக் மெத்தட்ஸ்ல இது ஒரு டிரைவ்டு கிராஃப்ஸ் இருக்கு. அதை பார்த்து அது சொல்றது நமக்கு சிம்பிளா கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி நிறைய விளக்கங்கள் அதனுடைய டீப் நமக்கு தேவையில்லை, நம்ம புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. n log nன்றது எப்போதும் சாதாரண நிலையை குறிக்கக்கூடியது. இது நடுநிலை அப்படின்றது நீங்க 3 கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு பிக் ஓ. பிக் ஓன்னு மோசமான நிலையை குறிக்கக்கூடியது, இது மிக சிறந்த நிலையை குறிக்கக்கூடியது, இது நடுநிலைமையை குறிக்கக்கூடியது. அவ்வளவுதான் கான்செப்ட். சிறந்த, மோசமான, சராசரி நிலையின் செயல்திறன் அப்படின்னா இப்பதான் நம்ம பார்த்தோம். சிறந்த அப்படின்னா பிக் ஒமேகா, மோசமான பிக் ஓ, சராசரின்னா பிக் டீட்டா. அவ்வளவுதான். எடுத்துக்காட்டு ஒரு அணியில் n மதிப்பு உள்ளதாக வைத்துக் கொள்வோம். இந்த பட்டியலில் இருந்து ஒரு குறிப்பிட்ட உறுப்பை தேட வேண்டும்.
நெறிமுறையானது எண் உறுப்புகளை கொண்ட பட்டியலில் இருந்து தேட வேண்டிய பட்டியலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளோடு வரிசையாக ஒப்பீடு செய்து உறுப்புகளை பட்டியலில் ஒன்றாக அதன் முதன்மை உறுப்பை கொண்டு ஒப்பிட வேண்டும். அதை நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோமோ அதை கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரை வச்சுட்டு மற்ற நம்பர்ஸோட கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 நம்பர் இருக்குது. இப்ப பின்னாடி நம்ம பார்க்க போறோம் தேடல் அப்படின்றதுல. நம்ம தேடலை பத்தி பார்க்கும்போது அதை எதை கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர்ஸை பயன்படுத்தி அதை தேடுவதற்கான வழிமுறைகள். அதாவது எப்படி தேடுவோம் அப்படின்னு சொன்னா செயல்திறன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதல் உறுப்போடையே பொருந்தி நல்லா கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போ அது பெஸ்ட் கேஸ்ன்னு ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விட நம்ம ஒரு இது யாரையும் பார்க்கணும்னு நினைச்சிட்டு போறோம். போற வர மெட்ராஸ் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு. அவரும் யதார்த்தமா நம்ம ஊருக்கு வந்துடுறாரு அப்படின்னு சொன்னா நமக்கு வேலை மிச்சமாகி போச்சு. அப்போ அது சிறந்த வேலையாக கருதப்படுகிறது. ஓகேவா? அவர் மெட்ராஸுக்கு போனாலும் பார்க்க முடியாம அவரு வெளியூருக்கு போயிட்டு இருந்தாரு, ஒருவேளை டெல்லி போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அப்போ ரொம்ப மோசமான நம்ம போனதும் முடியல, அவர் எங்கேயோ வெளியில போயிட்டு இருக்காரு. அப்போ அது முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது. இதுதான் அதை சொல்றோம். ஓகேவா? நம்ம தேடி, அதாவது ஏதான் அங்க சொல்றோம், எடுத்துக்காட்டில் ஒரு பட்டியல் முழுவதும் சென்று தேடினால் அந்த உறுப்புகளின் இறுதியில் கண்டிக்கப்பட்டுவிட்டால் அது பட்டியலில் இல்லாமல் இருந்தால் இது மோசமான நிலைமையாகும். இதனைதான் செயல்திறனை O(n) வெளிப்படுத்தலாம். ஏனென்றால் n என்று ஒப்பீடுகள் சேர்த்துங்க. இதுல எப்படிதான் சொல்லி இருக்கட்டும், உங்களுக்கு நான் சிம்பிளான கான்செப்ட் நான் சொன்னேன். இப்படின்னா சொன்னேன், சிறந்த நிலை அப்படின்னு சொன்னா என்னடன்னா, நம்ம தேடி போற ஆளு நம்ம தேடி போறதுக்கு போது நம்ம ஊருக்குள்ளேயே நம்ம அவரை பார்த்துட்டோம்னா, நம்ம ஊர் பகுதியிலே பார்த்துட்டா அப்ப வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப சிம்பிள் கான்செப்ட், அது சிறந்த நிலை அப்படின்னு சொல்லலாம். மோசமான நிலைன்னா நம்ம தேடி சென்றாலும் அங்கு பார்க்க முடியாமல் அவர் வேற ஒரு வெளியூருக்கு போயிட்டு இருந்தா அது மோசமான நிலை. இடைநிலை அப்படின்னு சொன்னா நம்ம எந்த ஆளை பார்க்கணும்னு நினைச்சு சென்னைக்கு போறோமோ அவர் பார்க்கிறோம், அது சராசரி நிலை. அவர் அங்க மெட்ராஸில் தான் இருக்கிறாரு, அவரு மெட்ராஸில் தான் பார்க்க முடியும்னா மெட்ராஸில் பார்த்தோம்னா அது சராசரி நிலை. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒன்லி அந்த 3 டைப்ஸ் இருக்கு. அசம்ப்டிக் பீரியட்ல 3 டைப்ஸ். ஒன்று சிறந்த நிலை, மோசமான நிலை, சராசரி நிலை அப்படின்னு 3 நிலைகள் குறிப்பிடப்படுகிறது. அதற்கு சிறந்த நிலை அப்படின்னா பிக் ஒமேகா, மோசமான நிலை பிக் ஓ, சராசரி நிலை பிக் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான் கான்செப்ட். இந்த ஒளிக்காட்சி பதிவில் நாம் கற்ற தலைப்புகள் என்னன்னு பார்க்கும்போது, நெறிமுறைக்கும் நிரலுக்கும் உள்ள வேறுபாடு, நெறிமுறை பகுப்பாய்வு, நெறிமுறையின் சிக்கல், நெறிமுறையின் செயல்திறன், நெறிமுறையின் செயல்திறனை தீர்மானிக்கும் வழிமுறைகள் அல்லது காரணிகள் அப்படின்ற தலைப்புகளை பார்த்தோம். இதை நீங்க வீட்டுல போயிட்டு இன்னொரு முறை நல்லா அழகா படிங்க. மீண்டும் ஏதும் சந்தேகம் இருந்தா அதை வீடியோ பாருங்க. அப்படின்னா உங்களை ஆசிரியர் கேட்டு நல்ல முறையில அந்த சந்தேகங்களை தீர்த்து தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வாழ்த்துக்கள். நன்றி.